தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். காங்கிரசுக்கு துணை முதலமைச்சர் பதவி. காங்கிரசுக்கு துணை முதலமைச்சர் பதவி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி அமைத்து காங்கிரஸ் கட்சி போட்டியிட்டு 9 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. தற்பொழுது திமுக காங்கிரஸ் கூட்டணி உடையும் நிலையில் உள்ளது. இந்த சூழ்நிலையில் 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக மெகா கூட்டணி அமைக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அதற்காக காய் நகர்த்துகிறார். தன்னுடைய அரசியல் சாணக்கியத்தை பயன்படுத்துகிறார். காங்கிரஸ் கட்சிக்கு எடப்பாடி பழனிசாமி தூதுவிட்டுள்ளார். காங்கிரஸ் கட்சிக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்படும் என்று ஆசை வார்த்தை காட்டியுள்ளார். 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக கூட்டணியில் காங்கிரஸ் இடம்பெற்றால், அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றால் காங்கிரஸ் கட்சிக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்படும் என்று எடப்பாடி பழனிசாமி காங்கிரஸ் தலைவர்களிடம் கூறியுள்ளார். இது காங்கிரஸ் கட்சி வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே திமுக கூட்டணியிடம் காங்கிரஸ் கட்சி திமுகவிடம் கோரிக்கை வைத்துள்ளது. வருகிற சட்டசபை தேர்தலில் 100 சட்டசபை தொகுதிகளும் 5 அமைச்சர் பதவிகளும் வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளது. இந்த சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி வருகிற சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்படும் என்று ஆசை வார்த்தை கூறியிருப்பது காங்கிரஸ் கட்சி வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.